குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். 31/7/2026 வெள்ளிக்கிழமை என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள். அன்று நான் பணி நிறைவு அடைந்த நாள், அதாவது ரிட்டையர்மெண்ட் டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் அன்றைக்கி காலையிலேயே பார்த்திங்களா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் காளியம் கோயிலுக்கு போய்ட்டு எங்கள் ஸ்கூல் உள்ளே இருக்கக்கூடிய வித்யா விநாயகரை வணங்கிட்டு ப்ரேயரில் குழந்தைங்களுக்கு கடலை மிட்டாயும் ஒரு அவேர்னஸ் கார்டும் கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். 2011 பார்த்திங்களா, பேப்பர்மேன் சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு வகுப்பு நடத்திட்டு இருப்பேன் லெஷர் பீரியடில் போய். அதில் பார்த்திங்களா, காகிதங்களை கிழித்து வீணாக்காதீங்க, பழைய பேப்பர் கடையில் போட்டு அதில் வரக்கூடிய காசில் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவேன் நான். அந்த 10 அன்பு கட்டளைகள் அதில் பிரிண்ட் பண்ணி என்னோடய ஞாபகமாக அந்த கார்டை எல்லா மாணவர்களுக்கும் வழங்கினேன். அதை தவிர கடலை மிட்டாய் பேக்கெட் போட்டதும் அது குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். காலையில் ப்ரேயர்லேயே சொல்லிட்டாங்க, எங்கள் செக்ரட்டரி சாரும் ஹெச்ஓ மிஸ்ஸும் சொல்லிட்டாங்க, இவங்க பணி நிறைவு அடைய இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. ஈவினிங் பார்த்திங்களா, பணி நிறைவு பாராட்டு விழா, அதாவது பிரிவு உபசரிப்பு விழா நடந்தது. அதில் பார்த்திங்களா, போர்டில் எழுதி போட்டு என்னுடைய பேரோடு போட்டிருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட 30 வருஷங்களாக சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக வைத்தீஸ்வரன் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து 31/7/2026 அன்று வயது முதிர்வின் காரணமாக பணி நிறைவு அடைந்தேன். இவங்க தான் எங்கள் தலைமை ஆசிரியை. என்னை பற்றி பேசினாங்க, பொன்னாடை போத்துனாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தராக என்னை பற்றி பேசினாங்க. கெம்ப்ளாஸ்ட் சன்மார்லேருந்து வந்திருந்தாங்க, சாலமன் சார், விமல் சார்ன்ட்டு வந்திருந்தாங்க. என்னுடைய கணவர் என்னை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்போ கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். அதனால் நான் கண் கலங்குற மாதிரி ஆகிட்டேன். அப்புறம் நான் பேசினேன். எனக்கு இந்த ஸ்கூலு ஸ்டூடெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அன்னியோட என்னுடைய பணி நிறைவு அடையுது, இவங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கலக்கமாக இருந்தது. இது என்னுடைய முதல் பேரன் கஸ்டமைஸ் பண்ணி என்னுடைய ஃபோட்டோ போட்ட ஒரு கிஃப்ட்டு கொடுத்தான். இது இன்னொரு பேரன் சேஷ், முதல் பேரன் பேர் சாய் ஹர்ஷித். அவர் குட்டி பேத்தி சஞ்சனா. இவன் ஒரு டைரியும் பேனாவும் கொடுத்தா, ஆனால் அழுதுகிட்டே இருந்தா. அவன் பாருங்கள், என் பேரன் சாய் ஹர்ஷித் என்னுடைய ஃபோட்டோ போட்ட ஒரு உட்டன் போர்டு அது கொடுத்தான். இந்த பையன் நவீன், 7th இங்கிலீஷ் மீடியம், நியூ அட்மிஷனாக சேர்ந்துருக்கான். இவங்க என்னுடைய முன்னாள் ஆசிரியை காமாட்சி மிஸ்ஸு. இவங்க சுமதின்னு சொல்லக்கூடிய என்னுடைய சக தோழி. அப்புறம் இறுதியாக அந்த போர்டோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மனசு ஒரு மாதிரி பாரமாக இருந்தது. இனிமேல் அந்த குழந்தைங்களோட நம்ம பழகிறது ரொம்ப கம்மியாக போய்டுமே அப்படின்ட்டு இறுதியாக வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுட்டு பயோமெட்ரிக்கும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியரிடம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு எங்கள் வீடு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த வித்யா விநாயகர் மாரியம்மன் சாமியை நின்று அந்த இடத்துல கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். என்னுடைய மருமகள் திஷ்டி ஆரத்தி எடுத்தா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிங்க, நல்ல மாணவர்கள் என்று பெயர் வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.